இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆமாங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுறோம், சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு, லேண்டு, ப்ராப்பர்ட்டி, ஏன் ஸ்டாக்ஸுகளோட வாங்கி வச்சுருப்போம். ஆனால் இதில் எது பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் நமக்கு இது எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்குன்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டாப் 8 அசட் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக்காக இது ஒரு ரேங்கிங் தான். ஆனால் இந்த ரேங்கிங்கில் உங்களோட அசட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் பார்த்திபன். இந்த சேனல் ஃபினான்ஸ் வித் பார்த்திபன். ஓகே, நம்பர் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் அசட்னு சொல்லுவேன். அது கேஷ். ஸோ இது என்னடா கேஷை போய் நீ இப்படி ஒர்ஸ்ட் அசட்னு சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், உண்மைதான். உதாரணத்துக்கு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வெறும் 2% மட்டும்தான் வரும். இந்த 2% வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உண்மையே சொல்ல போனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இந்த கேஷோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கத்துக்கு உங்களுக்கு உதவும். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை சேர்த்துறதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. ஆனால் இதை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ஒரு அசட்டாவோ கருத முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நமக்கு பெருசாக ரிட்டர்ன் எதுவுமே வர்றதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகிறது தான். நம்ம டேட்டாவோட பார்க்கலான்னா கடந்த 20 வருஷத்தில், அதாவது 2005-6 காலகட்டத்தில் வெறும் 45 ரூபா இருந்த $1 வேல்யூ இன்னைக்கு 95 ரூபாயா மாறி இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. இதை எப்படி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து அன்னைக்கு நம்மளால ஒரு பொருளை வாங்க முடிஞ்சுது அப்படின்னா இன்னைக்கு மினிமம் 3 - 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் அந்த பொருளை வாங்க முடியும். இதனால தான் சொல்றோம் கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் அசெட். நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட், எஃப்டி அண்ட் ஆர்டி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, அதை கொண்டு போய் நான் பேங்க்ல சேஃபாக வைக்கிறேன். அந்த அமௌண்ட்ல இருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் வரும். இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட கான்செப்ட். பட் இந்த கான்செப்ட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த பணம் வளர்றதே கிடையாது. நீங்க என்ன போட்டீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் எஃப்டியில் ஆல்ரெடி 50 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கிறேனே, அதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது நமக்கு வளருதான்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். இப்போது ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே 7-8% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது எல்லா பேங்க்கும் காமனாக பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-7% இருக்குது. நான் ஆவரேஜாக ஒரு 6%ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது பணவீக்கம் 6% இருக்குது. என்னுடைய பணம் எவ்வளோ வளருது? 7%. அதாவது இன்ட்ரெஸ்ட் 7%. அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 7 - 6 ஜஸ்ட் 1% தான் உங்களுக்கு ரிட்டர்ன். ஆஹா, 1% வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த 1%க்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அது இல்லாமல் பேங்க்கில் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் ப்ராசஸ் ஃபீன்னு சொல்லி பிடிங்கிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ உங்கள் பணம் வளரல, அப்படியே கிடக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன் எஃப்டி ஆர்டிங்கிறது ஒரு ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்பர் 6. நான் இதை சொன்னால் எல்லோரும் என்ன திட்டுவீங்க. ஆனால் டேட்டா என்ன சொல்லுதோ, ஃபேக்ட் என்னவோ இருக்கோ அதைத்தான் சொல்ல போகிறேன். யாரும் என்ன திட்டாதீங்க, ஓகே? ஸோ நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அண்ட் பிஎஃப். பிபிஎஃப்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடுற ஒரு ஸ்கீம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிஎஃப்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது ஒன்றும் இல்லை, சேலரிடு எம்ப்ளாயிஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ மாதம் உங்களை சம்பளத்தில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு சேலரியே வரும். இது இந்தியன் கவர்மெண்டோட ரூல்ஸு. இது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ரெண்டுலேயுமே நடக்கும். என்னது இது ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்பை விட்டுடலாம். இப்போ பிபிஎஃப்ஐ எடுத்துக்கலாம். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். அதுக்கு இடையில நீங்கள் அதை எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? இந்த 15 இயர்ஸுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 8% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 7.1 or 2 தான் இருக்குது. ஸோ என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போது உங்களுடைய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டிக்கு வட்டி, ராக்கெட் வெட்டி விட்றாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 15 வருஷத்துக்கு அதுலேருந்து ₹1 கூட உங்களால் வெளியே எடுக்க முடியும். அதுதான் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அது அட்வான்டேஜும் கூட. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி போட்டுட்டு அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும், ஓகே?
அதனால் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வெறும் 7 to 8% தான் ஆல்மோஸ்ட் எஃப்டிக்கு ஈக்குவலாக தான் தருது. குட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்கிங் பீரியட், பேட் திங்கும் லாக்கிங் பீரியட். இது வந்து % to % சேஞ்ச் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு இதே பணத்தை வேற ஒரு இடத்துல நம்ம நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருந்தோம், நல்ல அசட்டில் போட்டிருந்தா நமக்கு பல மடங்கு பணம் பெருகி இருக்கும். அதனால தான் இதை நம்பர் 6ல் வைக்கிறேன். ஐயோ, நான் செல்வம் மகன் திட்டம் போட்டிருக்கேன், செல்வம் மகள் திட்டம் போட்டிருக்கேன், எனக்கு பர்சனலாக பிபிஎஃபாக எடுத்திருக்கேன், இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்கோ அதைத்தான் பிரதர் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட். சார், இது என்னோட ட்ரீம் ஹோம், இல்லை இது என்னோட ஃபஸ்ட்டு ஹோம், எனக்கு இது வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறீங்க, தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. உங்களை யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஆனால் இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், இது என்னோட அசட் அப்படின்னு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா என்னோட சஜஷன் என்னென்னா அது தப்பான முடிவுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஸ் பர் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் 5 to 8% டயர் 1 சிட்டியில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 to 8%னா அதை நான் எஃப்டிலேயே போட்டு எடுத்துக்கலாமே, நான் ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? கரெக்டான கேள்வி தானே இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பேட் டிசிஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எகெயின் இது வந்து இடம் பொருள் ஏவல். அதாவது நீங்கள் டயர் 1 சிட்டியில் சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் நான் வாங்கிட்டேன், இதை நான் ரீசேல் பண்ணுறது ஈஸியான வேலை. ஏன்னா அங்கே டிமாண்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ அதனால் அப்பார்ட்மெண்ட் வாங்குறத நம்ம தப்பு சொல்லலை. தப்பான இடத்துல வாங்கிட்டிங்கன்னா அதை ரீசேல் பண்ணவும் முடியாது. டயர் 2 டயர் 3 சிட்டியில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா 3 to 4% தான் அப்ரிஷியேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறத கேட்டு எல்லாரும் தலை வெடித்து ஓட போகிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் இருக்கிறது கோல்டு அண்டு சில்வர். என்னது கோல்டு அண்ட் சில்வரா? உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது அப்படின்னு என்ன கேட்பீங்க. பிரதர், எகெயின் நம்ம டேட்டாவை வச்சு தான் பேசுகிறோம். கடந்த 100 வருஷத்தில் கோல்டோட ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐயோ, என்னையா வாய் கூசாமல் போய் பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் டேட்டாவை எடுத்து பாருங்கள், இல்லை கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். சரி, அப்போ இந்த கடைசி 2-3 வருஷத்தில் பயங்கர ரேலியாக இருக்கே, இதுக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எப்பவுமே ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதனோட விலை அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 20% வந்து ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த சைக்கிள் இப்போ முடிஞ்ச உடனே எகெயின் வந்து டவுன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து அப் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, அதில் ஒரு டவுட் இல்லை. ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது தான் இப்போ கேள்வி. நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைம் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம பணம் டபுள் ட்ரிபிளாகவே மாறிடும். இது வந்து உலக பொருளாதாரம், அதாவது உலகத்தில் நடக்கிற பல கான்ஃப்ளிக்ட்ஸும் வார்ஸும் எல்லாருமே இதில் டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் கோல்டு ரேட் எப்போ எப்படி மாறும்னு சொல்லி நம்மளால கணிக்கவே முடியாது. நான் கோல்டுன்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் கோல்டு தான் சொல்கிறேன், டிஜிட்டல் கோல்டை பற்றி நம்ம பேசவே இல்லை. டிஜிட்டல் கோல்டை வந்து நான் ஒரு கோல்டாகவே நினைக்கிறது இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக காயின்ஸாவோ பார்ஸாவோ வாங்குங்க. அப்போ தான் உங்களுடைய செய்கூலி சேதாரம் எதுவும் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு செய்கூலி 10%, சேதாரம் 15%, டேக்ஸு ஜிஎஸ்டின்னு எல்லாம் போடுவா. அதனால் பத்திரமா இருந்துக்கோங்க. ஓகே, சரி, இப்போ நம்மளோட டாப் 3க்கு வந்துட்டோம். சூப்பர். டாப் 3 நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். கொஞ்சம் சீரியஸாக இருப்போம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசட்டுக்கும் மாறுபடும். ஓகேங்களா, இது வந்து ஹைலி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். டைரக்ட் ஸ்டாக்ஸ், அதாவது டைரெக்டாக ஸ்டாக்கை வாங்குறது. இப்போ இந்த டைரக்ட் ஸ்டாக்கை வந்து நம்ம ஏன் நம்பர் 3ல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ டைட்டன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து அந்த ஒரே ஸ்டாக்கில் கோடீஸ்வரன் ஆகிட்டார். கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ராசி அடிச்சதுன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கோடீஸ்வரனாக மாறிடலாம். ஆனால் நீங்கள் கோல்டு, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நடக்காது. அதனால தான் நம்பர் 3ல் டைரக்ட் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல லேர்னிங்ஸை கற்றுக்குவீங்க. எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது, எப்படி பை செல் நடக்குது, இந்த ப்ரொமோட்டர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, செபி என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. இது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சம்மந்தம் இல்லை, சும்மா சொன்னேன். ஓகே, ஸோ அதனால் லேர்னிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டாக்கில், டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். என்னது மியூச்சுவல் ஃபண்டா? மியூச்சுவல் ஃபண்ட் சகிக சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு இந்த மாதிரி ஆடு வருமே, அதையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதை தான் சொல்கிறோம். இது வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கினாலும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. கரெக்டுங்களா? கோல்டு வாங்கினாலும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது.
பிளாட் வாங்கினாலும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் மார்க்கெட் ரிஸ்க். அப்போ மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது காமன், எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏதாவது ஒரு 2 ஃபண்டை சொல்லுங்கள், அந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் தர ஃபண்டாக இருக்கணும், நல்ல ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தர ஃபண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் 2 ஃபண்டில் போட்டுட்டேன். 20 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த பணம் வந்தால் போதும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, மாதம் உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு போர்ஷனை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு 30,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர்னால 4,000 சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்னா, அந்த 4,000 நீங்கள் எஸ்ஐபியில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 20 வருஷம் கழித்து அது ஒரு நல்ல கார்பஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த கார்பஸை வச்சு நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்லையோ எஜுகேஷனையோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு வைங்களேன். அதனால் பணம் உங்களுக்கு வேணும், எங்கிட்ட அமௌண்ட்டும் கொஞ்சம் தான் இருக்குது, மாதம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அதனால தான் இதை நம்ம நம்பர் 2ல் வச்சுருக்கோம். இது எல்லாருக்குமானது. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கடைசியாக நான் பேச போகிற டாபிக் இது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால தான் அப்படி சொன்னேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ஸ்டாக்ஸா? ஏன்னா இந்தியாவிலே ஒன்றும் பண்ண முடியல, நீங்கடா குளோபலுக்கு போயிட்டுன்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. பட் அதுதான் உண்மை. ஓகே, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபோனை கையில் எடுப்போம். அந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனியாக தான் இருக்கும். ஆப்பிளாக இருக்கும், விவோவாக இருக்கும், இல்லை ஏதாவது சவுத் கொரியாவோட சாம்சங்காக இருக்கும். இந்த 3 தான் மெஜாரிட்டியாக இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அது ஒரு குளோபல் கம்பெனி. எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எடுத்தோடனே கோல்கேட்டை வச்சு இப்படி தேய்ப்போம். அவனும் ஒரு ஃபாரின்காரன் தான். ஓகேங்களா? இதே மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்விடியா இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, சர்வீஸ் நவ் இருக்குது, க்ளவுட்ஃபேர் இருக்குது. ஆஃபீஸில் நம்ம எக்ஸலெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? இதே மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் கூகுள், யூடியூப் எல்லாமே தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இந்தியாவில் சம்திங் கோஸ் ராங், ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு குளோபல் மார்க்கெட் கை கொடுக்கும். குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது போச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் எனக்கு கை கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்விடியான்னு ஒரு ஸ்டாக்கில் போட்டிருந்தேன்னா 32 கோடி கிடச்சிருக்கும் எனக்கு. பட் என்ன பண்ணுறது, போடலையே. பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை பண்ணிவிட்டு ரிசர்ச்சை பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். நம்பர் 8 நம்பர் 1 வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது, எந்த அசட்டில் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு ஒரு இடம் ரிவ்யூ பண்ணுங்கள். கோல்டில் இருக்கா, லேண்டில் இருக்கா, ப்ராப்பர்ட்டியில் இருக்கா, இல்லை குளோபலில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோமா, இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட முடிவை எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தோட காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் டாப் 3ல் நான் ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பேன். அது எப்போவுமே என்னுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தள்ளி போடாதீங்க. தள்ளி போடுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. 6 மாதம் கழிச்சு இதே டைலாக தான் பேசுவோம், இல்லை இதே மாதிரி ஒரு யூடியூப் பார்ப்போம். ஓகே, அதனால் தள்ளி போடாமல் இம்மீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.